ஒரு சாதாரண மனிதன், ரயில்வே டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றியவர். அந்த ஒரே மனிதன் ஒரு நாள் உலகக் கோப்பையை இந்தியாவுக்கு தரப்போவார் என யாரும் நம்பவில்லை. ஆனால் அவர் நம்பினார். தன்னை. இந்த வீடியோ உலகத்தை வென்ற, ஆனாலும் கோபம் கொள்ளாத ஒரே தலைவனின், கேப்டன் கூல் தோனியின் உண்மை வாழ்க்கை பயணம் பற்றி பார்க்கப் போகிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறுவயது துவக்கம். தோனி 1981இல் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சியில் பிறந்தார். சிறுவயதில் கிரிக்கெட் விட பேட்மிண்டன், கால்பந்து மீது ஆர்வம். கோல் கீப்பராக இருந்தபோது ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளர் கவனித்தார். விக்கெட் கீப்பராக முயற்சி செய்யலாமா என்ற கேள்வி அவர் வாழ்நாள் முடிவை மாற்றியது. குடும்பம் பணக்காரன் இல்லை. தந்தை பன் சிங் ஒரு தொழிலாளர். தோல்விகள். தோனி டிடிஇ வேலை செய்தார். ரயில்வேயில் டிக்கெட் பார். ராத்திரியில் கிரிக்கெட் பயிற்சி. பல மாநில போட்டிகளிலும் தோல்வி அடைந்தார். சின்ன வயதில் பஸ் டிரைவரை அழைத்து, "ப்ளீஸ், நான் கிரிக்கெட் ஆடணும்" என்று கூறினார். நண்பர்கள், "நீ கிரிக்கெட் விடுறதுதான் நல்லது." ஆனால் தோனி மட்டும் தன் நம்பிக்கையை விடவில்லை. வாய்ப்பு. 2003இல் பிசிசிஐ டேலண்ட் புரோகிராமில் தோனி தேர்வு. பங்களாதேஷ்க்கு எதிராக இந்திய குழுவில் அறிமுகமானார். முதல் போட்டியில் 0 துவங்கியது. மீண்டும் விட்டுவிடலாமா என ஒரு எண்ணம் ஏற்பட்டது. கேப்டனாக வளர்ச்சியடைந்தது. 2007 T20 உலகக்கோப்பை இளம் அணியை அழைத்துச் சென்றார். இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் கடைசி ஓவர். ஜோக்சனை பவுலிங் கொடுத்து திடீர் முடிவ. இந்தியா T20 வினர். தலைவர் அல்ல, தளபதி. 28 ஆண்டுகளுக்கு பிறகு ODI வேர்ல்ட் கப் வின். கடைசி சிக்ஸர். பார்ப்பதற்கே ரோமான்ஸ். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. அனைத்து முக்கிய போட்டிகளையும் வென்ற ஒரே கேப்டன். ஜடேஜா, ரெய்னா, யுவராஜ், பல இளம் வீரர்களை உருவாக்கியவர். டோனி வெற்றியை மற்றவர்களுக்கு கொடுத்து, தனக்கென்று பெருமை இல்லாமல் விலகும் மனிதர். சக்சஸ்ல உன்னோட பெயரை மட்டும் இல்லாம வேற யாரோட பெயர் இருந்தால் அதுதான் உண்மையான லீடர்ஷிப். இந்தியன் ஆர்மி ஆபீசர். ஜவான்களுடன் பயிற்சி. அவரிடம் பணம் முக்கியமில்லை, ஒழுங்கும் மரியாதையும் தான் முக்கியம். ஒரு நாள் விமான நிலையத்தில் VIP கேட் இல்லாமல் சாதாரண வரிசையில் நின்று சோதனைக்கு காத்திருந்தார். தோனி ஒரு வீரர் அல்ல, ஒரு வித்தியாசமான மனநிலையுடைய மனிதர். அவர் நம்மைப் போல்தான், ஆனால் நம்மை விட உழைத்தவர்.